students, welcome to online class with Emma. 9th math 6 chapter trigonometry exercise 6.1 la fourth one. If cos A equal to 3 by 5, then find the value of sin A minus cos A divided by 2 tan A. So இப்போ ஒரு triangle வரைஞ்சிக்கோங்க. Okay, for example இங்க angle வெச்சுக்கோங்க. Okay, cos A னு கொடுத்துட்டாங்க. Okay, இங்க A வெச்சுக்கோங்க. இங்க வந்து 3 by 5 னு கொடுத்துட்டாங்க. cos A is 3 by 5. அப்போ என்ன adjacent by hypotenuse. ஓகே, அப்போ sin A என்ன ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், இது adjacent பை ஹைப்போட்டனியூஸ். இது வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி. இப்போது நம்ம வந்து ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், தட் இஸ் sin A கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பித்தாகரஸ் தியரம் நீங்களே இது வேணால் ஏபிசி இங்கே காசேன்னு வச்சதால நான் அட்ஜசன்ட் வந்து 3 வர மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேவா, அட்ஜசன்ட்டு காஸ் ஏ வர்றதால இங்கே அட்ஜசன்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஏசி ஸ்கொயர். ஓகே, ஏசி ஸ்கொயர் மைனஸ் என்னது ஏபி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் பிஏ ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஓகே, BA square equal to AC square என்ன, AC square is 5 square minus 3 square equal to 25 minus 9 equal to 16. So BC square equal to 16, BC equal to square root of 16 equal to 4. இப்போ இது 4 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு sin A என்ன, sin A வந்து opposite by hypotenuse. அப்போ sin A என்ன 4 by 5. ஓகே, tan A என்ன, tan A என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே tan தீட்டா. ஸோ 4 by 3. ஓகே, இப்போ sin A 4 by 5, tan A 4 by 3, cos A வந்து இட்ஸ் given in the question என்ன 3 by 5. cos A equal to 3 by 5. ஸோ இது வேணால் எழுதிக்கோங்க, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். இது என்ன, tan ஏனா ஆப்போசிட் பை adjacent, cos ஏனா ஆப்போசிட் பை adjacent by hypotenuse. ஓகே, adjacent by hypotenuse அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகே, இது வந்து நம்ம இது ஹைப்போட்டனியூஸ் தெரியுன்றதால எந்த ஒரு ஹைப்போட்டனியூஸ் தெரிஞ்சால் மைனஸ் பண்ணணும். இதை ஹைப்போட்டனியூஸ் தெரியலன்னா சைட்ஸை வந்து ப்ளஸ் பண்ணணும். இதே ஹைப்போட்டனியூஸ் தெரிஞ்சுதுன்னா ஹைப்போட்டனியூஸ்லேருந்து இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு காசியே கொடுத்ததால அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ், ஹைப்போட்டனியூஸ் தெரியறதால ஹைப்போட்டனியூஸ் மைனஸ் இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அது. இதே ஹைப்போட்டனியூஸ் கொடுக்கலன்னா இந்த ரெண்டு சைடை ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னா பிசி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசி ஸ்கொயர் ஹைப்போட்டனியூஸ் மைனஸ் பிஏ ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin A மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 2 tan A. ஸோ இந்த வேல்யூஸ் அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ sin A மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 2 tan A ஈக்குவல் டு sin A என்ன 4 by 5, 4 by 5 மைனஸ் காஸ் ஏ 3 by 5. ஓகே, 3 by 5 divided by 2 tan A. அப்போ 2 into 4 by 3 equal to என்ன, 4 minus 3 is 1 by 5 divided by 8 by 3 equal to 1 by 5 into 3 by 8 reciprocate பண்ணும்போது equal to 3 by 40. This is the answer. 3 by 40 is the answer. செக் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு காசியே கொடுத்துட்டாங்க, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ் கொடுத்ததால ஹைப்போட்டனியூஸ் மைனஸ் இன்னொரு சைடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சைடு கிடச்சிரும். அப்போ sin ஏனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ், அது tan ஏனா என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இது வச்சு இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 by 40 கிடைக்கிது. ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.